அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பிரசனம் சார்ந்து வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிரசனம் சார்ந்த வீடியோ நெறையா நம்ம போட்டிருந்தாலும், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஏன்னா, போன வருஷம் 2025 கிட்டத்தட்ட 1 இயர் ஆகப்போது. மார்ச் மந்த் வந்து நம்ம கிளையண்ட் வந்து ஒருத்தரு பிரசனம் வந்து கேட்டிருந்தாரு. ஏன்னா, அவருக்கு ஜாதகம் இல்ல. அதனால அ பிரசனமா பார்த்துக்கலான்ட்டு பிரசனம் கேட்டிருந்தாங்க. இவர் வந்து ஈரோட்ட சேர்ந்த ஒருவர். அவர் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த மாரி ஜாப் வந்து நான் குவிட் பண்ணிட்டேன். அ கொஞ்சம் எனக்கு வந்து வெளியிலருந்து சைடு இன்கம் லைட்டா வருது. ட்ரேடிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஜாப் பண்ணிட்டே பண்ணும்பொழுது லாஸ் ஆயிருக்கு. இப்ப நான் பண்ணலாமா? ஏன்னா, அவருடைய ஜாதகம் நம்மளுக்கு இல்ல. அப்ப பிரசனம் தான் நம்ம போய் ஆகணும். அந்த டைம்ல விழுந்த பிரசனம் இதுதான். ஃபர்ஸ்ட்டு நல்லா பாருங்க. இது ஒரு ஜாதகமா நம்ம எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட சிம்ம உதயம். அதாவது சிம்ம லக்னம். அதான் உதயம் நம்ம சொல்றது. உதயத்தை நோக்கி செவ்வாய். செவ்வாய்ங்கிறது வந்து என்னன்னா, 9 குடையவனாக வராங்க. கிட்டத்தட்ட நீங்க சேம் டிகிரில இருக்கு. தாண்டி போயிருச்சு. பட் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரிக்கு செவ்வா தான் எடுத்துக்கணும். லக்னாதிபதி நல்லா பார்த்தோம்னாலே, நீசமான முறையில இருக்கார். அது மட்டும் இல்லாம கவிப்புல லக்னாதிபதி சிக்கியிருக்கார். நீசங்கிறதுலயே முதல்ல முடிஞ்சு போச்சு. கவிப்புல சிக்கியிருக்காரு. சரி நம்ம அடுத்த ஆருடம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, ஆருடம் 8ல இருக்கு. உதயத்துக்கு 8ல இருக்கு. 8 கூடையவன் குரு வந்து உச்சத்துல இருக்காங்க. இப்போ பங்குச்சந்தை அப்படிங்கிறது நம்ம ஒரு பணத்த போடுறோம்னா, ஆப்போசிட்ல இருக்கிறது பலவீனமா இருந்தா தான் நம்மளுக்கு பணம் வரும். அப்ப நம்ம இந்த பிரசனத்த பார்த்துட்டு அவர்ட்ட திரும்பி கேட்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ரைட் நவ் இப்ப கேப்பிட்டலே இல்லாத மாரி காட்டுதே, உங்க கையில கேப்பிட்டல் இருக்குங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு குடுத்துருக்கேன். அது அத தான் நீ வாங்கணும் அப்படிங்கிறார். ஓகே. ஏன்னா இப்ப உங்க கையில அமௌண்ட் இல்லைன்னு காட்டுது. அந்த அமௌண்ட் வர்றதுக்கும் லேட் ஆகும்னு காட்டுது. திரும்பி நீங்க இதுல போட்டீங்கன்னா லாஸ் ஆகும்னு காட்டுது. சரி, நான் வந்து இன்ட்ராடே பண்ணலாம், லாங் டெர்ம் பண்ணலாமா? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சார் அதுவும் லாஸ்ன்னு தான் காட்டுது. நீங்க ஒரு 1 1/2 இயர் நீங்க இது எதுலயுமே பண்ண வேண்டாம். பெட்டர் ஜாப்க்கு போங்க. அதுதான் இந்த காலகட்டங்கள் இதாகும் அப்படிங்கிறத அவரு சொன்னார். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி கேள்வி கேட்டாங்க. எந்த மாரி ஆங்கிள்ல கேள்வி கேட்டாலும் இதான் நம்மன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவரு கான்டாக்ட் இல்ல. இன்னைக்கு காலையில அவரு வந்து கான்டாக்ட் பண்ணாரு. என்ன சொன்னாருன்னா, சார் இந்த மாரி நீங்க சொன்ன மாரியே அது கேட்ட இன்ட்ரெஸ்ட் குடுத்தது வரல. அவங்க உடனே கேட்க வேண்டாங்க. ஒரு 6 to 8 மந்த்ஸ் ஆகுன்ட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி அதுல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கட்டும். நீங்க தான் பண்ண வேண்டான்னீங்களே, கம்மியா பண்ணலான்னு சொல்லி ஃப்ரெண்டுட்ட இருந்து அப்படி இப்படி கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்து ஒரு 1 லேக் 2 லேக் போட்டு பண்ணேன். எல்லாம் லாஸ் ஆச்சு. ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லி, இப்போ ஒரு 30 லேக் கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாரு லாஸ். இவரு வெளியில வந்து இன்ட்ரெஸ்ட் குடுத்துருக்கிறதே 10,00,000. இப்ப பிளஸ் 20 லேக்ஸ் மேல கடன்ல இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் குடுத்த பணமும் இன்னும் இவரு வாங்கல. இப்ப இதுக்கு இவரு தனியா இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கு. ஒரு 1 இயர்க்குள்ளேயே இவர் வந்து ஒரு 30 லேக் கடனாளியா ஆக்கிருச்சு. இதுல நெறைய விஷயம் இருக்கு. இவரு பண்ணி பார்த்துருக்காரு லாஸ் ஆகுதுன்னு, அவர் ஃப்ரெண்ட் சூப்பரா பண்றான்னு அவர்ட்ட குடுத்து, அதுவும் அவரும் லாஸ் பண்ணி விட்டு, சரி கேஷ் எடுத்து அவர்ட்ட குடுத்து ஃபிக்ஸ்டா எனக்கு குடுன்னு சொல்லி, அதுவும் இல்லாம, இது மாரி பல ஆங்கிள்ல அவருக்கு ஃபண்ட் போயிருக்கு. காலைல கூப்பிட்டாரு. சார் நான் நேரா வரணும். அப்பாயின்ட்மென்ட் குடுங்க. இந்த மாரி ஆயிருச்சு. இந்த டைம்ல நான் உங்களுக்கு பார்த்தேன் அப்படின்னு. எனக்கு எப்பவுமே ஒரு ஹேபிட் இருக்கு. மேக்ஸிமம் இந்த பிரசனம், இந்த அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் பார்க்கறத லெட்ஜர் போட்டு எழுதி வைப்பேன். இப்ப இவர் பேர் எடுத்து பார்க்கும்போது, இந்த பிரசனம் இருக்கிறத நான் சொன்னேன் அப்பவும். இந்த மாரி இருந்துச்சுல்ல சார், அதான் நீங்க சம்பாரிக்க கூடாதுன்னு எங்களுக்கெல்லாம் எந்த ஆசையும் இல்ல. இங்க என்ன ஜாதகத்திலயோ, பிரசனத்திலயோ என்ன வருதோ அதத்தான் சொல்றோம். அப்புறம் தயவு செஞ்சு இத வீடியோவா போடுங்க சார் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா. என்ன மாரி வேற யாரும் ஏமாந்துற வேண்டாம், லாஸ் ஆயிற வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக இந்த வீடியோ. ஸோ
என்னன்னா, அ இப்ப ரீசென்ட்டா இந்த ஒரு நேத்திக்கு பார்த்த ஜாதகமா இருக்கட்டும், ஈவினிங் பார்த்தது எல்லாமே சொன்னேன். அதுல ஒரு 10 பேத்துக்கு பார்த்தேன்னா, ஒரு 8 பேத்துக்கு வேண்டாங்கிற மாரி தான் வந்துச்சு. ஸோ அவங்க, இல்ல நீ அடுத்து யாராவது பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு கடன் வாங்கி பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு எல்லாமே, இது ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். தயவு செஞ்சு உங்க ஹார்ட் அர்ன்ட் மணிய லூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிராப்தம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எப்பொழுதுமே இது சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது ஒரு அவேர்னஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.